அலர்ஜிக் ஆஸ்துமா ரொம்ப கொடுமையான நோய். ஏன்னா இப்ப நமக்கு உலகம் அதிகமான ஒரு மாசுபாடு ஏற்பட்டு அதனால மக்கள் அதிகமா பாதிக்கப்படுற ஒரு நோய் தான் அலர்ஜி ஆஸ்துமா. இந்த நோயை எளிமையான முறையில் ஆயுர்வேத வைத்தியசாலையில் ஆயுர்வேத முறைகளில் இதை குணமாக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இப்போ லேட்டஸ்டாக பார்த்த ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பிள்ளைக்கு நடக்க முடியாது, பேசும்போது மூச்சு வாங்கும், நார்மலாக அவனோட தூங்கினா இருமல் இருந்துகிட்டே இருப்பான், பயங்கர சோக்கிங் ஆகும். அவங்க ஆஸ்மான்னு கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஃபுல் ஆஸ்மா வரல, ஏன்னா அவன் ஜெனட்டிக்ல அந்த கம்ப்ளைண்ட்டே இல்லை. அவனோட இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப குறைஞ்சதுனால லங்ஸ் டைலேட் பண்ணக்கூடிய தன்மை குறைஞ்சிருச்சு. இந்த இம்யூனிட்டி குறைஞ்சதுனா அலர்ஜி அதிகமாயிட்டான். அந்த அலர்ஜி அதிகமாக அவனால அதை மேனேஜ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்ச குழந்தைக்கு நாங்கள் எங்களோட பிரைமரி ஜெர்னல் ஆயுர்வேத வைத்தியசாலையில் அவனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் அவன் லங்ஸோட கெப்பாசிட்டி அனலைஸ் பண்ணிட்டு தென் அவனுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் மருந்துகள் மூலமா உள்ள கபத்தை கலைச்சு அந்த சளி மோஷன் மூலமா வெளியே கொண்டு போக வச்சோம். ஒன்ஸ் அந்த சளி மோஷன்ல ரிலீவா லங்ஸ் டைலேட் ஆரம்பிச்சோம். அந்த டைலேஷன் கிடைக்கும் போது எளிமையான முறையில் சில யோகா பயிற்சி முறைகள், மூச்சு பயிற்சி முறைகள் இதை கொடுத்துக்கிட்டே அவனோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை டெவலப் பண்றதுக்கான மருத்துவத்தை உள்ள கொடுக்கும். இம்யூனிட்டி உண்டாக்கக்கூடிய மருத்துவத்தை கொடுக்க அவன் லங்ஸோட கெப்பாசிட்டி கூட ஆரம்பிச்சது, அவனோட பிரீத்திங் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது. அப்போ அந்த இடத்துல அவன் எந்தெந்த ஃபிட்னஸ், அவன் பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றப்பல என்ன மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ் போனா நல்லா இருக்குமோ அதை நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற அந்த பையனை கொடுக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு 2-3 வருஷம் ஆச்சு. இட் வாஸ் வெரி ஃபைன். அவனோட அவ்வளவு தூரம் அவனோட இம்யூனிட்டி லெவல் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றாங்க. அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கரெக்ட் இடத்துல நீங்க கன்சல்ட் பண்ணி கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தா ரொம்ப எளிமையான முறையில் இம்யூனிட்டி டெவலப் பண்ணி ரெக்கவர் பண்ண முடியும்.